தரித்திலிருந்து விடுதலை. எல்லாம் சொல்லுங்க, தரித்திரத்திலிருந்து இன்னைக்கு விடுதலை. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அல்லேலூயா. யார் நிமித்தம் தரித்திரர் ஆனாரு? எல்லாம் சொல்லுங்க, ஏன் நிமித்தம் ஏசப்பா தரித்திரம் மாறிட்டாரு. ஏன் தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு. முக்கியமான பாயிண்ட்டு, அசால்ட்டாக இருக்காங்க. தொண்டை தண்ணி போட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதை சொன்னால் தான் உங்களுக்கு தரித்திரம் வெளியேறும். சொல்லுங்கள், ஏன் தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவர் ஐஸ்வர்யத்தை என்ன கொடுத்துட்டார். இப்படி சொல்லுங்கள், ஏன் தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவர் ஐஸ்வர்யத்தை என் மேலே வச்சுட்டார். நான் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஏன் தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவர் ஐஸ்வர்யத்தை என் மேலே வச்சுட்டார். அதனால் இனிமேல் தரித்திரம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அண்ணாளம்மா சொன்னது போலவே 1 சாமுவேல் 2:7 என்ன சொல்லுதுன்னா, 1 சாமுவேல் 2:7, தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். இப்போ கவனிங்க, கர்த்தர் நினைச்சாருன்னா ஒருத்தரை உட்கார வைக்க முடியும், ஒருத்தரை நிப்பாட்ட முடியும். கர்த்தர் நினைச்சாருன்னா ஒருத்தனை படுக்க வைக்க முடியும், ஒருத்தனை ஓட வைக்க முடியும். கர்த்தர் நினைச்சாருன்னா ஒருத்தனை ஒன்று மூலம் ஆக்க முடியும், அவனை ஐஸ்வர்யவனை ஆக்க முடியும். எல்லாமே அவர் கரத்தில் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கணும், அப்பா அப்பா நீங்கள் நினச்சா ஒருத்தனை உட்கார வைக்கலாம்ப்பா, நீங்கள் நினச்சா ஒருத்தனை உயர்த்தலாம் தப்பா. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா, என்னை கீழாக்க மாட்டேன் மேலாக்குவேன், நீங்கள் சொல்லிட்டீங்களே. என்னை வாழாக்க மாட்டேன் தலையாக்குவேன்னு சொல்லிட்டீங்களாப்பா. நீங்கள் சொன்னது தான் தாப்பனே. அதனால் இது உங்கள் வார்த்தையின்படி எனக்கு நடக்க போகுது ஆண்டவரே அப்படின்னு நினச்சேன்னா அப்பாட்ட நீங்கள் பேசணும். சங்கீதம் 112:3, சங்கீதம் 112:3, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும், என் நீதி என்றைக்கும் நிலைக்கும். நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், என்ன செய்ய மாட்டார் கூட. நீதிமொழிகள் 22:4, நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. இப்ப ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா தாழ்மைப்படணுங்கிறாரு. நீ தாழ்மைப்பட்டேனா, நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தேனா, அதுக்கு உண்டான வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. பிரசங்கி 5:19, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்ப ஒரு மனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவனுடைய அனுக்கிரகம். பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையில் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குறேன். தரத்தில் வெளியேறதுக்கு உண்டான வசனங்கள், இந்த வசனங்களை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேசுங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். என் தேவ தம்முடைய மகிமை செல்வத்தினா, என் தேவ தம்முடைய மகிமை செல்வத்தினா குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவாவே. குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவா. இங்க குட்டிகள் பட்டினி ஆண்டவர் தேடுவோட்டு குறையில்லையே. தகப்பனே மீ துதிக்கிறேன், பிதாவே மீ துதிக்கிறேன், ஆவியான தேவனை மீ துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் தரித்திரத்தை எடுத்துட்டு உங்கள் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த வசனத்தின்படி இங்கே வந்துடுற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.